நீ ஏன் இப்படி பண்ற? நீ ஒரு சாமியார் தானே, சிவனோட பக்தர். ஆனா அவருடைய நாகம் நாகினியை ஏன் தாக்குனீங்க? என்ன விடு, விடு. இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா நாகினியோட சாபம் எப்பவும் வீணா போகாது. முடிஞ்சுட்டேன் ஒண்ணு. முடிச்சுட்டேன் ஒண்ணு. இனி நீ இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் கால் வைக்க முடியாது. இனி இந்த குடும்பத்தை உன்னால தொந்தரவு செய்ய முடியாது. வழிகாட்டுங்க மகாதேவா. குழப்பத்தை தீர்த்து வை. பிரிஞ்சவங்களை சேர்த்து வைங்க மகாதேவா. குழப்பத்தை தீர்த்து வைங்க. ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு மகாதேவா. நான் காத்திருந்ததை தவிர வேற ஒன்னும் செய்யல. இவ்வளவு நாளா ஸ்ரீமதி பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. என் பையனை திரும்ப கூட்டிட்டு வரதான் அவளை அனுப்புனேன். அவ எங்க எப்படி இருக்கா, எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. இன்னும் எவ்வளவு சோதனை தருவீங்க மகாதேவா? இன்னும் எத்தனை பிரச்சனைகளை தருவீங்க? இது போதும் மகாதேவா, இது போதும். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டணும். ஓம் நம சிவாயா.
ஓம் நம சிவாயா. 9 வருஷமா என் நாகார்ஜுனோட சிவானி அந்த காட்டுல சிறைப்பட்டிருக்கா. வெளியே வர அவ துடிச்சிட்டு இருக்கா. என் குழந்தைகளுக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இது உங்களுக்கும் தெரியும் மகாதேவா. அவளுடைய வலிய நீங்க ஒரு நிமிஷமாவது உணர்ந்திருந்தா சிவானி எப்படியாவது விடுதலை பண்ணுங்க. அவ நீதிக்காக போராடுறான்னு நீங்க நினைச்சா அவளுக்கு துணையா இருங்க கடவுளே. அவ உங்களுடைய சிறையில இருக்கா. ஓம் நம சிவாயா. பல வருஷத்துக்கு பிறகு ஆனந்த டாக்கூர் முதல் தடவை பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காரு. பொதுவா ஆபீஸ்க்கு வெளியே யாரும் நிக்க கூட அலோடு இல்ல. உன் வீட்ல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ். பார்க்கலாம் என்ன முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஆனந்த் இண்டஸ்ட்ரி எங்க போயிருக்கு பாரு. நீ கரெக்டா தான் சொன்ன என் தோடி. ஆனந்த் தாக்கூர் அவரோட கம்பெனியை 1000 crore வேல்யூ ஆக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். நீலம், நீலம், இதோ பாரு தேவியோட நேரடி தரிசனம். நீலம் வா இங்க. அவுட். என்ன அத்தம்மா? இதோ பாரு தேவியோட ஆசீர்வாதம், கும்பிட்டுக்கோ. பாருங்க அத்தை, என்கிட்ட சுத்தமா நேரம் இல்ல, தலைக்கு மேல வேலை இருக்கு. நீங்களே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் கேரி ஆன். மீனா, மீனா, இதோ வரேன். மா. ஓ மை காட். மீனா, நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? வீட்டு சர்வன்ஸ்க்கு ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான் அலௌடுன்னு உனக்கு தெரியும்ல? அந்த அந்த யூனிஃபார்ம் இன்னும் காயலமா. அம்மாவா? என்ன மேடம்னு கூப்பிட்டு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அம்மான்னு சொல்றது நாட்டுப்புறமா இருக்கு மீனா. சரி. எனிவேஸ் மீனா, அந்த பாரிஸ்ல இருந்து வந்த இம்போர்ட்டட் ஹேம்பர்ஸ் அது வந்திருக்கும்ல? அதோட பேக்கிங் இப்போதான் நடந்துகிட்டு இருக்கு மேடம். இன்னுமா முடியல? எப்ப முடியும்? அது பிரஸ்க்காக வச்சிருக்கிறது. இப்போ அது அயன் செய்யறதுக்கா மேடம்? மேடம், ஓ காட் மீனா, அது பிரஸ் ஐயன் கிடையாது. அது வெளியூர் ஆட்களுக்கு தேவை, புரியுதா? ப்ளீஸ் மீனா, உனக்கு புரிய வைக்க டைம் இல்ல. சீக்கிரம் சீக்கிரமா செய். சீக்கிரம் போ. அங்க என் பின்னாடியே ஏன் வர்ற? மை காட், பீப்பிள் ஆர். அட தம்பி, நல்ல வேளை ஒண்ணு இங்க பார்த்தேன். கேளு, ஆனந்த் இப்ப வந்துருவாரு. உனக்கு தெரியும்ல இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேன்னு. அட தம்பி, இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. உன் மாமா உன் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி. அட அக்கா, நம்ம இத்தனை வருஷமா அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இம்ப்ரெஸ் பண்ணதா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி. நீ வெறும் ட்ரை மட்டும் பண்ணிட்டே இரு. ஆனா அங்க லக்ஷ்மண், அங்க அவங்க ஃபேமிலி உன் மாமாவை ஒரு நாள் ஏமாத்திட்டு ஓட போறாங்க. எனக்கு இதா புரியவே இல்லை. ஏன் ஆனந்த் அந்த ஃபேமிலியை நம்புறாரு? அந்த நம்பிக்கை உன் மேல மட்டும் ஏன் இல்ல தம்பி? அது சரியாயிடும். இது பாரு, நான் ஒரு நல்ல ஸ்பீச் எழுதியிருக்கேன். இது நம்ம மாமா படிச்சா நாளைக்கு பிரஸ் ஃபுல்லா மாமா பத்தி தான் பேசுவாங்க. ஃபுல் இம்ப்ரெஸ் ஆவாரு. இதை கொஞ்சம் பாரு. நீ இந்த ஸ்பீச்சை உன்கிட்டயே வச்சுக்கோ. ஆனந்த் கிட்ட காட்டவே காட்டாது. அவர் வந்துட்டாரு போல.